வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஜிஎஸ்ல சரியா, ஜிஎஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எடுக்க போகிறது வந்து இது வந்து செட் 6. செட் 6 அப்படின்றத விட நம்மளுக்கு பாலிட்டியில் இது வந்து 4வது செட் சரியா. ஏன்னா மொதல் 2 செட்டு வந்து அதாவது 1, 2 ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் 3 to 5 வந்து பாலிட்டி, இப்போ 6 வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டி தான் ரைட்டா. பாலிட்டியில் ஒரு 5 வீடியோ பார்ப்போம், திருப்பி அதுக்கடுத்து வேற சப்ஜெக்ட். ஏன்னா நம்மளுக்கு ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு எப்படி சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைன்னா ஒரே சப்ஜெக்டே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே சரி, நான் வந்து எல்லா வீடியோலையும் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்ட்டு, ஒரு சஜஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படின்னா நான் இப்போ பாலிட்டியில் வந்து 3வது வீடியோ சரியா, செட்டு 3ல இருந்து பாலிட்டி நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த செட்டு 3ல இருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ மட்டும்தான், அப்படி பார்த்தால் மட்டும்தான் புரியும் ரைட்டா. ஒரு வீடியோ வந்து ரொம்ப அதிகமான டைம்லாம் கிடையாது, ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட தான் இருக்கும். 30 நிமிஷத்துல இருந்து ஒரு 35 நிமிஷத்துக்குள்ள தான் வந்து வீடியோவே இருக்கும். அப்படின்றப்ப நீங்க இதை பார்த்தாலே போதுமானது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு இதே மாதிரியே கிட்டத்தட்ட 100கணக்கான வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ அப்படின்றப்ப வந்து இப்போ பாலிட்டியில வந்து ஒரு 50-60 வீடியோ கிட்ட நம்ம போடுவோம். செட்லயே நிறைய செட் இருக்கும். அப்போ அதுல இருந்து படிச்சாலே போதுமானது தான் சரியா. அப்படின்றப்ப நம்ம 360 டிகிரியில கவர் பண்ணுவோம். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டெனோ 2025 கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, ஸோ இது வந்து செட் 6, இது வந்து பாலிட்டி. ஓகே ஓகே, அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் இஸ் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட். ஸோ அப்போ வந்து ஒரு ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. ஸோ ஸ்டேட் லிஸ்ட் என்ன பார்த்தோம், லிஸ்ட் அப்படின்னாலே வந்து எத்தனாவது அட்டவணை அப்படின்னா 7வது அட்டவணை அப்படின்னு தான் பார்த்தோம். அந்த 7வது அட்டவணைக்கு கீழே என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்குதுன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி 97 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னா 100 இருக்குது. 97லேருந்து 100. ஸ்டேட் லிஸ்ட் வந்து 66 இருந்துச்சு, இப்போ வந்து 61 இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட் 47 இருந்துச்சு, 52 மாறி இருக்குது. ஏன்னா இங்க இருந்து 5 தூக்கி இங்க வந்து வச்சிருக்கிறாங்க சரியா. ஸோ அந்த 5 ஐட்டம் வந்து எதெல்லாம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷன், அதுக்கு அடுத்தது வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட். இது எல்லாம் இந்த 5 ஐட்டத்தை தூக்கி ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல மாத்தினாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து அது யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடலாம். ஆனால் ஒரே ஒரு ஐட்டம், இப்போ எஜுகேஷன்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுதுன்னா யாருடையது வந்து அங்கே செல்லும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்றது ஒரு முன்னாடி இருக்கிற நிலைமையில வந்து நிற்கும் ரைட்டா. கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட் எந்த நாட்டில இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து வாங்கணும். ஆஸ்திரேலியால இருந்து இந்திய அரசியலமைப்பு வந்து எந்தெந்த விஷயம்லாம் வாங்கினாங்கன்னா 3 இது வாங்கினாங்க. ஒன்று வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ். ஜாயிண்ட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டிக்கல் 108 வந்து ஜாயிண்ட் சிட்டிங் பற்றி இருக்குது. ஜாயிண்ட் சிட்டிங்ல என்ன மெஜாரிட்டியில வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில. ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யார் தலைமை தாங்குவாங்கன்னா ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கரும் இல்லை அப்படின்னா டெப்யூட்டி சேர்மன். ஆனால் யார் தலைமை தாங்க மாட்டாங்க, சேர்மன் வந்து தலைமை தாங்க மாட்டாங்க. புரியுதா, நான் இப்படிதான் வந்து ரிவிஷன் சொன்னேன். இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து நீங்க 2 வீடியோ நான் போட்ட ஒரு 3 வீடியோ பார்க்கலன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நான் அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் போட்ட பாலிட்டியில முதல்ல போட்ட ஒரு 3 வீடியோ பார்த்துட்டு நீங்க இதுல வாங்க. ஓகே சரி, ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதே தான் போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து எதெல்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னா பப்ளிக் ஆர்டர் கவர் ஆகும், பப்ளிக் ஹெல்த் கவர் ஆகும், அடுத்து பிரிசன் வந்து கவர் ஆகும், அதுக்கப்புறம் பிரிசன் கவர் ஆகும், அதுக்கப்புறம் போலீஸ் கவர் ஆகும், அதுக்கடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஆப்ஷன்ல வந்து என்ன இருக்குதுன்னா பப்ளிக் ஆர்டர் இருக்கு. மற்றபடி பேங்கிங் வந்து யூனியன் லிஸ்ட், டிஃபென்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட், எஜுகேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 360 டிகிரியில் படிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, how does the article 356 impact the federal structure of the India?
ஃபெடரல் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்டு சென்டர், இதுதான் ஃபெடரல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஃபெடரல் அப்படின்றது வந்து எதை சொல்லுவாங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 356னா என்னன்றது நம்மளுக்கு தெரியணும்ல. 356 வந்து எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா பிரசிடென்ட் ரூல். ஆர்டிக்கல் 356 வந்து எதை பற்றி பேசுதுன்னா பிரசிடென்ட் ரூல். நான் பின்னாடி ஒரு ஸ்லைடில் நான் எழுதி போடுறேன். பிரசிடென்ட் ரூலை பற்றி பேசுது, ரைட்டா? பிரசிடென்ட் ரூலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, என்ன அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்திய அரசியலமைப்பில் இல்லை. சரியா? ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு வார்த்தை கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது. ஓகே, சரி, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 356 நிகழ்ந்தால் பிரசிடென்ட் வந்து இந்த 356 பிரசிடென்ட் ரூல் அப்படின்ற ஒன்று போட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இட் அலவுஸ் சென்டர் டு டிஸ்மிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்மிஸ், அதாவது கலைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்டா? கலைக்க முடியும் அப்படின்ட்டு. சரி, இப்போ நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. இதில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்கல்ல, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா தான். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா. இப்போ ஒரு 3 பேர் வந்து இந்தியா வந்து ஒரு 3 விதமாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரான்வில் ஆஸ்டின். கிரான்வில் ஆஸ்டின். ஓகே, ஸோ கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் வந்து என்னன்ட்டு சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியா வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் கிரான்வில் ஆஸ்டின். அதுக்கு அடுத்தது வந்து கேசி வியர். கேசி வியர் இவர் வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா இந்தியா வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். குவாசி அப்படின்னா பாதி. சரியா? குவாசி அப்படின்றது வந்து பாதி, பாதி ஃபெடரல், குவாசி ஃபெடரல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஐவர் ஜென்னிங்ஸ். ஐவர் ஜென்னிங்ஸ். ஸோ ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா இந்தியாவை வந்து ஃபெடரேஷன் வித் அ சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஃபெடரேஷன் வித் a centralizing tendency அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இந்த 3 பேருடைய நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒன்று வந்து கிரான்வில் ஆஸ்டின் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லியிருப்பாரு. கேசி வியர் வந்து குவாசி ஃபெடரல்னு சொல்லியிருப்பாரு. ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்ட்டு சென்ட்ரலைசிங் டெண்டன்சின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இந்தியா வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்தியா. ஸோ இந்தியாவை பற்றி தான் வந்து இந்த 3 பேரும் இந்த 3 விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமானது. ஓகே, இப்போ எமர்ஜென்சி. இப்போ இந்த கொஸ்டின் வந்து எமர்ஜென்சி பற்றி தானே இருக்குது. எமர்ஜென்சியை பற்றி ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஓகே, எமர்ஜென்சி நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து எந்த பார்ட்டில் வந்து எமர்ஜென்சியை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 18. சரியா? பார்ட் 18ல தான் வந்து எமர்ஜென்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி தொடர்புடைய ஆர்டிக்கல் எதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 352, அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 356, அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 360. ஆர்டிக்கல் 360. ஓகே, 352ல வந்து என்ன எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறாங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி, நேஷனல் தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி பற்றி பேசுவாங்க. ஆர்டிக்கல் 356 கீழே நம்ம இப்போ பார்த்த பிரசிடென்ட் ரூல் பற்றி. பிரசிடென்ட் ரூலுக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தோம், ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம். ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து
இந்திய அரசியலமைப்புல கிடையாது. ஓகே. அடுத்த ஆர்டிகல் 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. சரி, இதில் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்குல்ல, ஸோ இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கல் 20. அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டால், சரியா, நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா ரெண்டே ஆர்டிக்கலை சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அந்த 2 ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 20 21. இந்த 2 ஆர்டிக்கல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரைட்டா? ஆனால் இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கு, அதுதான் வந்து ஆர்டிக்கல் 19. நேஷனல் எமர்ஜென்சி இன்கேஸ் போட்டாங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 19 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்ட், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா சஸ்பெண்ட் ஆயிரும். ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்கன்னா, இது வந்து ஆர்டிக்கல் 358 தான் இதை சொல்றாங்க. ஆர்டிகல் 358 தான் ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த எமர்ஜென்சியை வந்து எந்த நாட்டினுடைய அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஜெர்மனியினுடைய அரசியலமைப்பு தான் வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே. ஓகே, வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி கேட்குறாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் பார்ட் ஆஃப் விச் பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ எந்த பிரிவினோட பகுதியாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஒன்லி கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்லி கிடையாது, ஜுடிஷியல் ஒன்லி கிடையாது, போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ரைட்டா? போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டுமே தான். ரைட்டா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்கல்ல, எக்ஸிக்யூட்டிவோடைய சைட்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்ல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க, லெஜிஸ்லேட்டிவ்லயும் வருவாங்க. ஏன் வந்து ஓகே எக்ஸிக்யூட்டிவ் ஓகே, ஏன் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா ஒரு பில்லு, ஏன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா ஒரு பில்லு ஆக்ட் சட்டமா மாறுவதற்கு என்ன பண்ணணும், லோக்சபா போகணும், லோக்சபா அல்லது ராஜ்யசபா எங்க ஆரம்பிக்குதோ வேற ஏதோ ஒரு அவையில திருப்பி அடுத்த அவைக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒப்புதல் அளிக்கணும். திருப்பி அதே மாதிரியே வந்து இன்கேஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் தான் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன். ரைட்டா? வைஸ் பிரசிடென்ட் தான் யார் அப்படின்னா ராஜ்யசபாவினுடைய சேர்மன். ரைட்டா? யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவர் தான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 63. இதுவே பிரசிடென்ட்டை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 52. பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் 54. அந்த எலெக்ஷன் எந்த முறையில் நடக்கணுன்றதை பற்றி பேசுறது ஆர்டிக்கல் 55. துணை குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனை பற்றி பேசுறது வந்து ஆர்டிக்கல் 66. ஓகே. ஸோ இது வந்து எலெக்ஷனை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் 66. ஓகே. அடுத்த கேள்வி. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு பக்கம் ஸ்கெடியூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது கூட வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் தான். நம்மளுக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல்ஸை பற்றி ஒரு இதை பார்த்துடலாம். ஸ்கெடியூல்ஸ். ஸோ ஸ்கெடியூல்ஸ்க்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்கட் டியர்ஸ் ஆஃப் த ஓல்டு பிஎம். ஸோ இதில் வந்து டி அப்படின்றது நான் ஒரு கொஸ்டின் வரப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஒரு ஸ்லைடை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டீனா வந்து டெரிட்டரி, ஈனா எமல்யூமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எமல்யூமெண்ட் அண்டு சேலரி, ஏனா அஃபர்மேஷன் ஓத்து, ஆர்னா ராஜ்யசபா, எஸ்னா ஸ்கெடியூல்டு ஏரியா, ஓனா அதர் ஸ்கெடியூல்டு ஏரியா, எஃப்ன்றது வந்து இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 7வது என்னது லிஸ்ட்டு, ஃபெடரல் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து
ஸோ இது வந்து அதர் லாங்குவேஜஸை பற்றி பேசும். இது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இது வந்து டிஃபெக்ஷன், அதாவது கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். பி வந்து பஞ்சாயத், எம்ன்றது வந்து முனிசிபாலிட்டி. ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு இந்தியா அரசியலமைப்பில் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து எத்தனை ஸ்கெடியூல் அப்படின்னா 9 தான். அந்த 9 தான் இப்போ வந்து எத்தனை மாறி இருக்குன்னா 12 மாறி இருக்கு. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமாக தானே மீதி வந்து சாரி 8 இருந்துச்சு, 8 தான் வந்து 12 மாறி இருக்கு. அப்ப மீதி இருக்கிற 4மே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் கொண்டு வரப்பட்டது. அதுல இந்த 9வது வந்து எதுனா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம்னா 1951 போட்டாங்க. கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் வந்து 52வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985. பஞ்சாயத்து வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், 73வது சட்ட திருத்தம் 1992. ரைட்டா. அடுத்தது முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 74வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1992 தான். ரைட்டா, 74th. பட் ஆனால் இந்த ரெண்டுமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து எப்பொழுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து 1993. ரைட்டா. ஓகே. 74th Constitutional Amendment Act 1992. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1993. இந்த ரெண்டுமே, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த நாளும் தான் இந்த டோட்டல் இந்த 12 ஸ்கெடியூல்ஸ் வந்து இருக்குது. எத்தனை ஸ்கெடியூல்னா 12. இதில் நான் எழுதி கூட போட்டுடுறேன். டீன்றது வந்து டெரிட்டரி, ஈன்றது emoluments and salary, ஏன்றது affirmation and oath, ஆறுன்றது ராஜ்யசபா, எஸ்ன்றது scheduled areas, ஓன்றது அதர் scheduled areas. இதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம், ATM2ன்னு பார்த்தோம். அதாவது அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படின்ட்டு. எஃப்ன்றது ஃபெடரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஓன்றது அதர் லாங்குவேஜஸ். எல்ன்றது லேண்ட் ரிஃபார்ம்ஸ். டீன்றது டிஃபெக்ஷன். என்ன டிஃபெக்ஷன்? ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். பீன்றது பஞ்சாயத், எம்ன்றது முனிசிபாலிட்டி. ஓகே, எம்ன்றது முனிசிபாலிட்டி. இதுதான் வந்து ஸ்கெடியூல்ஸ். ஸோ 11th ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்கெடியூல் வந்து பஞ்சாயத்தை பற்றி தான் சொல்லுது. இது கரெக்ட். 12th ஸ்கெடியூல் வந்து வைஸ் பிரசிடென்ட்லாம் கிடையாது. ஏன்னா 12th ஸ்கெடியூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா முனிசிபாலிட்டியை பற்றி, முனிசிபாலிட்டி. 10th ஸ்கெடியூல் வந்து லாங்குவேஜஸ் கிடையாது. 10th ஸ்கெடியூல் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். லாங்குவேஜஸ் பற்றி எதுனா 8th ஸ்கெடியூல், 8வது அட்டவணை. 9th ஸ்கெடியூல் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்டு ரிஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ அவ்வளோதான். அப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட்லி மேட்ச் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே. சரி, இப்போ இந்த முனிசிபாலிட்டி இருக்குல்ல, பஞ்சாயத்து, 11th ஸ்கெடியூல் வந்து பஞ்சாயத்து. சரி, இப்போ 11th ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்ட் 9. சரி, எத்தனாவது பார்ட் அப்படின்னா பார்ட் 9. எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்? ஆர்டிக்கல் 243 243 ஓ வரைக்கும். முனிசிபாலிட்டி வந்து பார்ட் 9A. பார்ட் 9, பார்ட் 9A, ஆர்டிக்கல் 243P இருந்து 243Z G அடுத்தது இதுல எத்தனை ஐட்டம் இருக்குதுன்னா, பஞ்சாயத்துல வந்து 29 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, 18, இப்போ 29 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. முனிசிபாலிட்டியில 18 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, 18 ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. அடுத்தது இந்த அட்டவணையில வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், 12 அட்டவணையில ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா நீங்க எந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தணும்னா ஆர்டிக்கல் 368 தான் பயன்படுத்தணும். எதுக்காக அப்படின்னா சேஞ்சஸ், மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 368. ஏன்னா ஆர்டிக்கல் 368 எதை பத்தி பேசுதுன்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்சஸ் தான். அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்றது.
உள்ள இணைக்கிறது, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த மைனஸ் பண்றது, வெளியே அனுப்புறது, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த மாடிஃபை பண்றது, சரியா, கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது. ஓகே, ஸோ ஸ்கெடியூல்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். ஓகே, சரி, அடுத்தது என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதை பற்றி இருக்குது அப்படின்னா, ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட் 2022 எக்ஸ்டென்ஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் ப்ரெடெசஸர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் 1920. அதாவது 1920 கொண்டு வரப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் சட்டம் அப்படின்ற சட்டத்தை விட கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் 2022 வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் லிமிட் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா டஃப்பான கொஸ்டின் தான், ஆனால் வந்து நம்ம ஆப்ஷன் எலிமினேட்டிங் டெக்னிக் மூலியமா ஈஸியாக வந்து நம்ம இதை கொண்டு வரலாம். என்னன்னா இவருங்க ஒன்லி எலிமினேட் பண்ணிடலாம். லிமிட்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தை தான். லிமிட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க, எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து ஒன்லி எலிமினேட் பண்ணலாம். அப்போ மீதி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து நிற்கும், ஆப்ஷன் ஏ, ரைட்டா, பெர்மிட்டிங் கலெக்ஷன் ஆஃப் பயோமெட்ரிக் அண்ட் பயாலஜிக்கல் டேட்டா. பட் ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் கேட்டகரி கீழே தான் வரும், சரியா, டஃப்பான கேட்டகரி கொஸ்டின் கீழே தான் இந்த கொஸ்டின் வருது, ரைட்டா. அடுத்தது, ஸோ எமர்ஜென்சியை பற்றி கேட்குறாங்க. எந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம இப்போதான் பார்த்தோம். நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 356, ஆர்டிக்கல் 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஆர்டிக்கல் 356 கிடையாது, 352, 356 வந்து பிரசிடென்ட் ரூல் அல்லது த ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 352 தான் வந்து நேஷனல் எமர்ஜென்சி, சரியா, நேஷனல் எமர்ஜென்சி. அடுத்தது, ஓகே, 352 நெக்ஸ்ட். ஸோ டோட்டலாக வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து எத்தனை தடவை வந்து, அதாவது எமர்ஜென்சி அப்படின்றது, ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து 2 வகையாக இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி டோட்டலாக இந்தியாவில் எத்தனை தடவை போட்டிருக்காங்கன்னா 1, 2, 3 தடவை போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் முதல் தடவை போட்டது வந்து எப்பொழுதுன்னா 1962 போட்டாங்க. அடுத்து 1971 போட்டாங்க. அதுக்கு அடுத்தது 1975 போட்டாங்க. 1962 இந்தியா சீனா போர் அப்போ போடப்பட்டது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் அப்போ போடப்பட்டது. 1975 வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், உள்நாட்டில் பிரச்சனை அப்படின்றதுனால போட்டாங்க. இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இப்போ வந்து கிடையாது. என்னன்னு இருக்குதுன்னா ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்ற வார்த்தை தான் இருக்குது, சரியா, ஆர்ம்டு ரெபலியன். ஸோ இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து ஆர்ம்டு ரெபலியன் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்து பேர் மாத்தினாங்கன்னா 44வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இந்த சட்ட திருத்தத்தில் தான் வந்து பேரை மாத்தினாங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்ட்டு மாத்திருப்பாங்க, சரியா. ஸோ இதே 44வது அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து கேபினட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான டெஃபினிஷனை கொடுத்துருப்பாங்க. கேபினட்னா என்ன அப்படின்ற வார்த்தைக்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து, ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் முக்கியமானது தான் எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கமிஷனில் வந்து எது வந்து சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எது தெரியுன்றது தேவையில்லை, ரைட்டா. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நம்மளுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி தெரியல, ஃபார்மர்ஸ் கமிஷனை பற்றி தெரியல, உமன்ஸ் கமிஷனை பற்றி தெரியலன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த கமிஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு ட்ரைபு, சரியா, நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு ட்ரைப். நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை ஒரு முக்கியமான ஒரு சில கமிஷன்லாம் இருக்குது. என்னென்னா ஆர்டிக்கல் 338, அடுத்து 338 ஏ, அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 338 பி. ஆர்டிக்கல் 338 வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுதுன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு காஸ்ட். 338 ஏ வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு ட்ரைபு. 338 பி வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ், சரியா, பேக்வேர்டு கிளாஸஸ்.
ஸோ இந்த 3 கமிஷனை பற்றி தான் பேசுது. ஓகே, இதில் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ் இருக்குல்ல, இது வந்து இந்த கமிஷன் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு 1993 உருவாக்கப்பட்டது. சட்டப்பூர்வ அமைப்பாக ஸ்டாச்சுட்டரி பாடியா உருவாக்குனாங்க. ரைட்டா? ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ் இந்த அமைப்பு வந்து எப்பொழுது அதாவது அரசியலமைப்பு அங்கீகாரத்தை பெற்றுச்சு அப்படின்னா 102வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2018. ஸோ இந்த வருஷத்துல தான் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த அமைப்புக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைச்சது. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைச்சது. ரைட்டா? இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 338, 338A, 338B. அப்போ சட்டப்பூர்வ அமைப்பு இல்லாதது நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் தான். காரணம் என்ன? ஏன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் எதில் இருக்குது? ஆர்டிக்கல் 338A இந்திய அரசியலமைப்பிலே இருக்குது. ஸோ அப்போ வந்து அது சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. ரைட்டா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது போக ஒரு சின்ன பேக்ரவுண்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ ஓகே, 1978 என்னாச்சு அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் அப்படின்ற ஒரு கமிஷன் கொண்டு வராங்க. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் வந்து 65வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1990 வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அமைப்புக்கு என்ன கிடைக்குதுன்னா அதாவது அரசியலமைப்பு அங்கீகாரம் கிடைக்குது. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து இந்த அமைப்புக்கு வந்து கிடைக்குது. ரைட்டா? நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் இந்த அமைப்புக்கு கிடைக்குது. ரைட்டா? இது டிக் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 89வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003. ஸோ 2003 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைபை 2ஆ பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தனியாகவும் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு ட்ரைபு தனியாகவும் பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த இரண்டுமே வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்டால் அது வந்து 2004 உருவாக்கப்பட்டது. ரைட்டா? சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 2003. எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா அது வந்து 2004 தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இதில் இப்போ இதெல்லாம் சட்டப்பூர்வ அமைப்பு தான். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த சட்டத்துக்கு கீழே இருக்குன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1993க்கு கீழே தான் இருக்கு. ஃபார்மர்ஸ் கமிஷன் அப்படின்னு தனியாக எதுவும் இல்லை. ரைட்டா? நிறைய கமிட்டிஸ் வேணா இருக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து எந்த சட்டத்துக்கு கீழே இருக்கு? நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் 1990 இந்த சட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க. இதில் என்ன சொல்றாங்க? ஸ்கெட்யூல் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. விச் ஸ்கெட்யூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ஸ் ப்ரொவைட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் அண்டர் த ஆன்டி டிஃபெக்ஷன். ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்னு பார்த்தோம்ல, அதில் வந்து டி, அந்த 10வது எழுத்தான டி வந்து அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் தான். சரியா? 10th ஸ்கெட்யூல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 9th ஸ்கெட்யூல் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். 11th ஸ்கெட்யூல் வந்து பஞ்சாயத். 10th ஸ்கெட்யூல் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன். 8th ஸ்கெட்யூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜஸ். 8th ஸ்கெட்யூல் வந்து லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குதுன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்கு. அது எந்த அரசியலமைப்பு மூலியமாக இவ்வளோ இந்த 22ஆ மாறுச்சு அப்படின்னா அது வந்து 21, 71, 92. சரியா? 21வது சட்ட திருத்தம், 71வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 92வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 21 வந்து, ஸோ வருஷம் இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த லாங்குவேஜஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. 21வது அமெண்ட்மெண்ட்ல ஒரே ஒரு மொழி தான், சிந்தி மொழி. அடுத்து 71ல கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி 3 மொழி. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 92வதை பொறுத்த வரைக்கும் போதோ, டோக்ரி, மைத்திலி,
சந்தாலி, இந்த 4 மொழியை ஆட் பண்றாங்க. ரைட்டா? ஸோ 1 + 3 + 4 டோட்டலாக 8 மொழி ஆட் ஆயிருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ எத்தனை மொழிகள் இருக்குதுன்னா 22 மொழிகள் வந்து இந்திய அரசியலமைப்பு அட்டவணையில் இருக்கு. அட்டவணையிடப்பட்ட மொழிகள் வந்து எத்தனை அப்படின்னா அது வந்து டோட்டலாக வந்து 22 மொழிகள். இதில் 10th ஸ்கெடியூல் வந்து நம்ம எப்பொழுது ஆட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம்னா 52வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வருடம் வந்து 1985. பஞ்சாயத்து வந்து எப்பொழுது ஆட் பண்ணாங்கன்னா 73வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. பஞ்சாயத்து வந்து எந்த பார்ட்ல வருது அப்படின்னா பார்ட் 9ல வருது. ஆர்டிக்கல் 243 இருந்து 243 ஓ வரைக்கும் வரும். சரியா? 243 ஓ. எத்தனை ஐட்டம் இருக்குதுன்னா 29 ஐட்டம் இருக்கு. 29. 9th ஸ்கெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல ஆட் பண்ணப்பட்டது. 1951. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து வேற முக்கியமா வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கு ஒன்று இருக்குது. ரைட்டா? அது என்ன வழக்கு அப்படின்னா 1973ல வந்து கேசவநந்த பாரதி கேஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. கேசவநந்த பாரதி வழக்கு. இந்த கேசவநந்த பாரதி வழக்குல தான் என்ன பண்ணாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொன்னது வந்து எந்த கேஸ் அப்படின்னா அது வந்து கேசவநந்தா பாரதி கேஸ் தான். சரியா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. கேசவநந்தா பாரதி கேஸ் 1973 ஜுடிஷியல் ரிவ்யூ ஜேஆர்னு போட்டிருக்கேன்ல, இந்த ஜேஆர் அப்படின்றது வந்து என்னன்னா அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னது வந்து எந்த கேஸ் அப்படின்னா அது வந்து 1973 கேசவநந்த பாரதி வழக்கு தான். ரைட்டா? அடுத்தது ஸோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்குல்ல, ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடுப்பு சட்டம். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவுக்கு கீழே யாருடைய டெசிஷன் வந்து ஃபைனல், யாருடைய டெசிஷன் ஃபைனல் அப்படின்னா அது வந்து லோக்சபா ஸ்பீக்கர். சரியா? அதாவது லோக்சபா ஸ்பீக்கர் அவங்களுடைய டெசிஷன் தான் வந்து ஃபைனல். ஆனா இந்த டெசிஷன் இருக்குல்ல, இந்த டெசிஷன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது அப்படின்ட்டு சொன்னது வந்து எந்த வழக்கு அப்படின்னா ஐஆர் கிஹோட்டோ கொல்லகன் கேஸ். எந்த கேஸ்ல வந்து சொன்னாங்கன்னா ஐஆர் கிஹோட்டோ கொல்லகன் கேஸ். இந்த கேஸ்ல தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which principle of Digital Personal Data Protection Act 2023 ensures that entities collecting personal data must obtain explicit consent from individuals? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம பாலிட்டியில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதை பார்த்துருக்க மாட்டோம் இந்த சட்டத்தெல்லாம். பட் ஆனால் கீவேர்டு பாருங்க, டேட்டா ப்ரொடெக்ஷன். இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு பர்சனல் டேட்டாவை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க, அதாவது ஒரு ஆப் வச்சிருக்கிறவங்களோ யாரோ கலெக்ட் பண்றாங்க அப்படின்றப்ப ஸோ எந்த பிரின்சிபல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து லிமிட், அதாவது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அப்ரூவ் பண்ணணும் நம்மளுடைய பர்சனல் டேட்டாவெல்லாம் நம்ம நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு கலெக்ட் பண்ணுறோம். அது வந்து எந்த பிரின்சிபல் வந்து சொல்லுது அப்படின்ட்டு பாருங்க. டேட்டா லொக்கலைசேஷன் கிடையாது, ஸ்டோரேஜ் ரிடக்ஷன், பர்பஸ் லிமிடேஷன் அதெல்லாம் கிடையாது. ரைட்டா? இங்க பாருங்க, ஆப்ஷன்லேயே இருக்குது அறிவிப்பு மற்றும் தேர்வு கட்டமைப்பு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாய்ஸ் அளவுக்கு தான் நம்மளுடைய டேட்டா வந்து ஷேர் பண்ண முடியும். ரைட்டா? நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை. ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மேஜர் எஃபெக்ட் ஆஃப் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 42வது அமெண்ட்மெண்ட் வந்து எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1976. உங்களுக்கு இந்த இட் இன்க்ரீஸ் த டென்யூர் ஆஃப் லோக்சபா அண்ட் இன்ட்ரடியூஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம். ஸோ இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா
இதுதான் கரெக்ட். ஸோ இட் அபாலிஷ் த டிபிஎஸ்பி. ஏன்னா டிபிஎஸ்பி எல்லாம் அபாலிஷே பண்ணவே இல்லை, சரியா? டிபிஎஸ்பி இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. இட் இன்ட்ரடியூஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து அப்பையிலேருந்தே இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. இட் ரெடியூஸ் த டேர்ம் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவோடைய டேர்ம்லாம் ரெடியூஸ் ஆகல, 5 வருஷத்துலேயே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். ஆப்ஷன் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒன்று இருக்கு, சரியா? டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்லலாம் வந்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட், 44வது அமெண்ட்மெண்ட், அடுத்து 86வது அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் 97வது அமெண்ட்மெண்ட். 42, 44, 86, 97. ஸோ இந்த 42வது அமெண்ட்மெண்ட்ல எதை இது பண்ணாங்கன்னா டோட்டலாக 3 விஷயம், ஒரு 4 விஷயம். ஆர்டிக்கல் 39A அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 39 கிளாஸ் எஃப் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் மேலேயே போடுறேன், ஆர்டிக்கல் 43A, 43A. அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 48A. இதெல்லாம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. 44வது சட்ட திருத்தம் வந்து 38B கொண்டு வந்துச்சு. 86வது வந்து ஆர்டிக்கல் 45ல சப்ஜெக்ட் மேட்டரை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஆர்டிக்கல் இதுல இந்த ஆர்டிக்கல் 45 இருக்குல்ல, அந்த ஆர்டிக்கல் 45ல இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து மாத்தினாங்க, சப்ஜெக்ட் மேட்டரை சேஞ்ச் பண்ணாங்க. 97வதுல வந்து எதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 43B, 43B, ரைட்டா? கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதை பத்தி இருக்கும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இட் இன்க்ரீஸ் த டென்யூர் ஆஃப் லோக்சபான்னு இருக்குல்ல, லோக்சபாவுடைய டென்யூரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா டியூரிங் எமர்ஜென்சி, அவசர நிலை எப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரைட்டா? டியூரிங் எமர்ஜென்சி. ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறதே எப்படி இருக்கணும்னா 1 year அட் அ டைம், சரியா? ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து 1 வருஷம் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். திருப்பி வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவை வந்து கூடணும், ரைட்டா? 1 year அட் அ டைம். ஆனால் எவ்வளோ வருஷம் வரைக்கும் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அட் இன்டெஃபினெட்லி. எவ்வளோ தூரம் வேணா வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமானது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இதுலேருந்து தான் வரவே செய்யும். நீங்கள் திரும்ப திரும்ப இதை பார்த்தாலே போதுமானது. ஓகே, தேங்க்யூ.